இது இனிமே எங்க படம் இல்ல, உங்க படம். அதனால பேச வேண்டியதும் நாங்க இல்ல. இந்த படம் தான் எங்களுக்காக பேசணும். மிஸ்டர் எக்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். டைரக்டராக இருக்கட்டும், எங்கள் ஹோல் டீமாக இருக்கட்டும், எல்லாருமே பெரிய எஃபர்ட் போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஒரு 2 இயர்ஸ் இந்த படத்துக்காக எல்லாருமே உழைச்சிருக்கோம். இன்றைக்கி இந்த படம் ஆடியன்ஸோட பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து we put a lot of soul and hard work into it. எக்ஸ்போஸ் கஷ்டமான நேரங்களில் இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு டீம் ஆஃப் ஸ்பை ஆக்டிவேட் தம். யூஸ்வலாக நம்ம கௌதம் கார்த்திக் வந்து பார்த்துட்டு இருந்த முகம் வேறு. இந்த படத்தில் கௌதம் கார்த்திக் லுக்கும் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டாப்புல. சூப்பராக இருக்குது, எந்த லேகுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம் பயங்கரமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க ஹாலிவுட்டில். அதுக்கு ஈக்குவலாக இங்கே பண்ணியிருக்காங்கன்றது ஒரு அதுக்கு ஒரு கட்டு. என்னன்னா கேஸ்டிங் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இது இனிமே எங்க படம் இல்ல, உங்க படம். அதனால பேச வேண்டியதும் நாங்க இல்லை. இந்த படம் தான் எங்களுக்காக பேசணும். ஸோ எங்களுக்கு கொடுக்குற எல்லா சப்போர்ட்டுக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த படம் தியேட்டர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியறவங்க கிட்ட சொல்லுங்கள். எல்லாரும் தியேட்டர்லேயே வந்து இந்த படம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தான் எங்களோட ஆசை. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து எங்களோட படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. மிஸ்டர் எக்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். டைரக்டராக இருக்கட்டும், எங்கள் ஹோல் டீமாக இருக்கட்டும், எல்லாருமே பெரிய எஃபர்ட் போட்டு தான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் மக்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய தடவை ப்ரெஸ் கிட்ட பேசியாச்சு. பேசும்போதெல்லாம் சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறோம். ஒரு 2 இயர்ஸ் இந்த படத்துக்காக எல்லாருமே உழைச்சிருக்கோம். இன்றைக்கி இந்த படம் ஆடியன்ஸோட பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி உங்களோட கருத்தை சொல்லி ஆடியன்ஸ்க்கு இதை ரீச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இதை இன்னும் பெட்டராக செய்கிறதுக்கு உண்டான ஃபீட்பேக்கையும் கொடுங்க. ஸோ தட் அடுத்தடுத்து வர படங்கள் இன்னமும் சிறப்பாக செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக எல்லோரும் ரொம்ப கடினமாக உழைச்சிருக்கோம். ஸோ தியேட்டரில் வந்து படத்தை பார்க்குற மாதிரி நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இவ்வளோ எஃபர்ட்ஸ், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த என்டையர் டீம் அவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிக்சரை கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து எல்லா ஏஜ் குரூப்போட ஆடியன்ஸோடையும் கனெக்ட் ஆகும். ஸோ இனிமேல் ப்ரெஸ் மீடியா உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் ஆடியன்ஸ் நீங்களாம் தேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக ஹாப்பியாக போவீங்க. அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் ஃபார் கிவிங் சச் அ ஒண்டர்ஃபுல் மூவி. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு வணக்கம், நன்றி. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு டீமாக சார்பாக நன்றி சொல்கிறேன். ஆர்யா இப்போ மலேசியாவில் இருக்கிறதுனால அவரால் இங்கே இருக்க முடியல. பட் அவரும் ஒரு நன்றி சொல்கிறாரு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த படம் வந்து we put a lot of soul and hard work into it. எல்லாரும் காஸ்ட் அண்ட் க்ரூட் இந்த டெக்னீஷியன்ஸ்லேருந்து டைரக்ஷன் டீம்லேருந்து எல்லாமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சின்சியரான கமர்ஷியல் ஆக்டர்னு உங்களுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ வந்து படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். எனக்கு ஆல் ட்ரைட் சம்திங் டிஃப்ரெண்ட். எல்லாருமே ஏதாவது புதுசாக எக்ஸ்பிரேட் பண்ணுறதுக்காக இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த காஸ்ட் வந்து நீங்களும் அப்புறம் நம்ம ப்ரொமோஷன்ஸில் பார்த்துருக்கீங்க. எவ்ரி ஒன் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் காஸ்ட். மூவி இஸ் ஃபென்டாஸ்டிக், டெக்னீஷியன்ஸ் ஆர் ஃபென்டாஸ்டிக், டைரக்டர் இஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ எல்லாமே வந்து இது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டாக அமையுதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ டு கமலா தியேட்டர்ஸ் ஃபார் ஹோஸ்டிங் அஸ் யா. இது மூலமாக நீங்கள் நிறைய பேர் போய் இந்த நியூஸ் போய் சேரணும். we need a support. So thank you. படம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை காமிச்சிங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ ஆக்சுவலாக. நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இது பண்ணால் தான் எங்களுக்கு என்னென்னு ரிவ்யூ தெரியும்ல. பட் நாங்கள் எல்லாருமே பாசிட்டிவாக தான் எதிர்பார்க்குறோம்.
தேங்க்யூ. ஒர்க் பண்ணும்போது அவங்க ஆரியா கூட ஒர்க் பண்ணுறது எப்படி ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்சுவலாக. எனக்கு ஆர்யா சார் பல வருஷமாக தெரியும். அண்ட் அவரோட காஸ்டியூம் அசிஸ்டன்ட் ஸ்டைலிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அசோசியேட் ஸ்டைலிஸ்டாக. ஸோ அவர் எப்போவுமே ஜாலியாக கலகலன்னு சிரிச்சிட்டே இருப்பார். ஹோல் க்ரூவே அமேசிங் டேரக்டர். ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மெனக்கட்டிங்கிறத விட எங்களுக்கு ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே டேரக்டர் சாரோட விஷன் சொல்லிட்டாரு ஆக்சுவலாக, எந்த மாதிரி வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ என் மேம் தீபாலி நோர் வந்து ஷீ டிட் அ பெஸ்ட் ஒர்க். அண்ட் அசோசியேட்டாக நான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும் லுக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் தான் சொல்லணும் இப்போ எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி. பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வச்சு நடிச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க. எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எல்லாருக்குமே ஈக்குவலாக ஸ்கோப் கொடுக்கணும் இல்லையா? அது நீங்கள் டேரக்டர் சார் தான் கேட்கணும். ஸோ நீங்கள் டேரக்டர் கிட்ட தான் அதை கேட்கணும், என்கிட்ட கேட்கறது இல்லை. உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் படி எவ்வளோ டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணும்போது? சில விஷயங்கள்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆக்சுவலாக என்னை விட ஏடிஸ் டீம் அவங்களாம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஹேண்டில் பண்ணோம். ஸோ எங்களுக்கு மோஸ்ட்டாக ஜாலியாக தான் போச்சு ஆக்சுவலாக. அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்படல. நல்லா இருக்கு, ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு. சும்மா எல்லா படத்தையும் குறை சொல்லிட்டே இருக்க முடியாது, என்ன தான் எதிர்பார்க்கறதுன்னு தெரியல. பட் ஸ்டில் இந்த படத்துலேயும் குறைகள் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சின்ன லேகெல்லாம் இருக்குது. இந்த பழைய படங்கள் வர மாதிரி ஹீரோ சைடில் வில்லன் ஜெயிச்சிட்டே இருக்கிற மாதிரிலாம் நிறைய அட்டம் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். அதை தாண்டி கிளைமேக்ஸ் கொஞ்சம் ரொம்ப இழுத்துட்ட மாதிரி தோணுச்சு. அந்த எம்ஜிஆர் காலத்து பீரியட் மாதிரி ஹீரோ ரொம்ப அடி வாங்கி அதுக்கப்புறம் புல் பண்ணுற மாதிரி, அதை தவிர்த்துருக்கலாம். பட் ஓவராலாக ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம் பயங்கரமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க ஹாலிவுட்டில். அதுக்கு ஈக்குவலாக இங்கே பண்ணியிருக்காங்கன்றது ஒரு அதுக்கு ஒரு கட்ஸாக. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு அட்டம் பண்ணும்போது நிறைய ஃப்ளாஸ் வரலாம். பட் அதை தாண்டி நம்ம படம் பார்க்குறப்போ ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும், அது கொடுத்துருக்கு. ஸோ அந்த வகையில் பாராட்டலாம். சூப்பராக இருக்குது, எந்த லேகுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சூப்பராக யூஸ் பண்ணிருக்காரு. யூஸ்வலாக நம்ம கௌதம் கார்த்திக் வந்து பார்த்துட்டு இருந்த முகம் வேறு. இந்த படத்தில் கௌதம் கார்த்திக் லுக்கு நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காப்புல. இப்போ அவர் முன்னாடி பண்ண தேவராட்டம் சொல்கிற மாதிரி அந்த லுக்லேருந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக இருக்கார், நல்ல லுக்கில். ஆக்சுவலாக அவருக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது இந்த படத்தில். ரொம்ப முக்கியமான கேரக்டராக பண்ணியிருக்காரு இதில். அதுதான் மிஸ்டர் எக்ஸ் படம் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமான ஒரு படம் தான். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ஒரு படம் ஒரு நியூக்ளியர் பாம் வந்து ஒரு டெரரிஸ்ட் கும்பல் வந்து போட ட்ரை பண்ணுறாங்க. அது எப்படி வந்து கவர்மெண்ட் தடுக்க ட்ரை பண்ணுறதுன்னா அது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா க்ரைம் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இந்த படத்தில் என்ன பிரச்சனைனா டைரக்டர் வந்து ஒரு நேர்கோட்டில் போகாமல் நான் நிறைய விஷயம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸ்ட்ரா விஷயம் உள்ள திணிக்க என்ன ஆகுதுன்னா கதையிலேருந்து ஆடியன்ஸ் வெளில போயிடுறாங்க. ஸோ அது வந்து படத்துக்கு ஒரு பயங்கர லேக் வந்து உருவாயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே லேகு, செகண்ட் ஹாஃப்மே லேகு. படம் கிளைமேக்ஸ்னு ஒரு இடத்துல முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது இன்னும் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அதுக்கப்புறம் புதுசாக சீன்ஸ் எல்லாம் கொண்டு போகிறாங்க. எதுக்குன்னா பார்ட் 2 லீடுக்காக கொண்டு போகிறாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு லேக் வந்து கொடுக்குது. ஜானரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா கேஸ்டிங் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. லாஸ்ட் வரைக்கும் யார் ஹீரோ யார் வில்லன்றத ஆனால் பார்ட் 2 இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. அது வரைக்கும் கன்ஃபியூஷனாக இருந்தது. எனக்கு வந்து ஆர்யா வில்லனா இல்லை வந்து கௌதம் கார்த்திக் வில்லனா எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. லாஸ்ட்டில் தான் யார் வில்லனே ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது. படத்தில் நிறைய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் ஈக்குவலாக வெயிட்டேஜாக இருக்கா படம்? ஆமாம், படம் ரொம்ப நிறையா ஸ்டார் காஸ்ட் மூவியாக இருக்குது. எல்லாருக்குமே ஈக்குவல் இருக்குது. லைக் ஆர்யாவுக்கு எந்த அளவுக்கு ஈக்குவல் இருக்கோ அதே அளவுக்கு நம்ம கௌதம் கார்த்திக் இருக்குது. கௌதம் கார்த்திக் எந்த அளவுக்கு ஈக்குவல் இருக்கோ அதே அளவில் மஞ்சு வாரியர் இருக்குது, அவங்க மலையாள ஆக்டர், அவங்களுக்கும் அந்த ஈக்குவல் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ஸ்கோப் இருக்குது இந்த படத்தில். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. ஹாலிவுட் படம் பண்ணுற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்குங்கிறத நம்ம திரும்பவும் அந்த படம் ப்ரூவ் பண்ணுது. அர்னால்டு மாதிரி நம்ம ஆள் ஆர்யா இருக்காப்புல இருக்குது. அவரோட வெரி பிகினிங்கில் வந்து அண்டர் வாட்டர் ஷாட் ஒன்று வச்சுக்கிறாங்க, சூப்பராக இருக்குது படத்தோட. எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. இப்போ நிறைய இடங்களில் வார் நடக்குது, வார் வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் இருக்குது. ரெண்டாவது நியூக்ளியர் பாம்னால என்ன நமக்கு அப்படி ஒரு விஷயம் உருவாக்குனாக்கா இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும், அதனால் எவ்வளோ நமக்கு டேஞ்சர் இருக்குங்கிறதே அந்த படம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுது. இப்போ இவங்க வந்து வித்தியாசமாக கொடுக்குறங்கிற பேரில் திடீர்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இவங்க தான் இந்த கேரக்டர்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆடியன்ஸும் நம்ப வைக்கிறாங்க, அங்கே இருக்க கேரக்டரும் நம்ப வைக்கிறாங்க. ரொம்ப ஒரு லென்த்து ட்ராவல் போயிட்டு அப்புறம் வந்து இல்லை இந்த வந்து பொய் சொல்லி இவங்க மாற்றி அமிச்சாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னா ஆடியன்ஸ் வந்து ஒரு இடத்துல இப்படி தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லும் போது ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை விட்டு கொஞ்சம் வெளில வந்துடுவாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தில் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்.
டெக்னிக்கலாக ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்க ஒவ்வொரு ஃப்ரேமும் முத்தாக சூப்பராக இருக்குது. பட் ஓவராலாக ஃபிலிம் வந்து ஒரு ஹெவி லேக், ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். எல்லாரையும் பார்க்குறப்ப கேமியோ ரோல் பண்ண மாதிரி இருக்கும். பட் டு பி ஆனஸ்ட் ஒரு சின்ன சின்ன ரோலு கூட, ஒரு சின்ன கேரக்டருக்கு கூட நல்லா பண்ணியிருக்காங்க. So, அந்த வகையில் பாராட்டலாம். பட் எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறாரு, பட் அது ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ரொம்ப இரிட்டேட் ஆகும் அவர் பார்க்குறப்பெல்லாம் படத்தில். ஆமாம், அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா அவர் சாகிறப்போ அவர் சிரிப்பார், அவரோட சேர்ந்து நம்மளும் சிரிப்போம். அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ இரிட்டேட் ஆகும் அந்த கேரக்டர். பட் டு பி ஆனஸ்ட் அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணாதான் நம்மளுக்கு அது தோணும். ஸோ அந்த வகையில் பாராட்டலாம். அவருக்கு ஏற்ற படம்னா இந்த மாதிரி படம் தான் தலைவர். இந்த சந்தான கூடலாம் செஞ்சுக்கிட்டு காமெடி படங்கள்லாம் நிறையா பண்ணுவார். அந்த மாதிரி இல்லாமல் மீகாமன் மாதிரி படங்கள்லாம் அவருக்கு ரொம்ப அவரோட ஃபிசிக் அவர் கரெக்டாக இருக்கும். இந்த படத்தில் ஒரு இன்ட்ரோவே வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கான் கடல்லேருந்து எந்திரிச்சு வர மாதிரி இவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. பட் அது அந்த சீனை வந்து கிளைமேக்ஸோட ஒரு ஒப்பீடோட அது கனெக்ட் ஆகும். ஸோ எல்லா சீனுமே ஏதோ ஒரு இடத்தோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்யாவுக்கு ஏற்ற ஒரு படம். பார்ட் 2ல மெயின் கம்ப்ளீட்டாக அவரோட ஃபோக்கஸாக தான் இருக்கும்னு அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ அது நல்லா இருந்தது. சரத்குமார் சாருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் அவங்க அதிலே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ கௌதம் கார்த்திக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னா அவர் அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ ஆர்யா வந்து கொஞ்சம் இந்த ஸ்பை ஜானரே நல்லா பண்ணுவார். இந்த படம் கூட வந்து இல்லை, ஜாம்பி வச்சு ஒரு படம் வந்து இல்லை, அதுலேயும் நல்லா பண்ணியிருப்பார். இது வந்து கமர்ஷியலாக நல்லா இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இது பார்த்தீங்களா, இந்த படம் பார்த்துருக்கீங்களா, தனுஷ் கூட வந்து கார்த்திக் சார் வந்து வில்லன் பண்ணுவார்ல, அதை மாதிரி அவர் ஸ்டைலில் காப்பி பண்ணல. பட் ஆனால் என்னென்னா வில்லனிசம் ட்ரை பண்ணியிருக்காரு. அதை கொஞ்சம் சட்டிலாக கூலாக பண்ணியிருக்காரு. இந்த விஜய் சேதுபதி கூட ஒரு படம் என்ன படம், அந்த படம் பேர் ராகு வந்துச்சு, அதில் வந்து ஜாலியாக பண்ணியிருப்பாரு. இல்லை வில்லனிசம் அதே மாதிரி ஜாலியாக பண்ணியிருக்காரு.